என் குடும்பத்தின் குடும்பங்களாக யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் யூதாவுக்கு ஒரு எச்சரிக்கையை செய்தியாக கொடுத்திருந்தார். யூதாவை ஆண்டவர் தண்டித்தார், சிட்சித்தார். யூதா மனம் திரும்பியவுடன் ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், 4 வகையான காரியங்களை சொல்லி அவைகள் அழித்தவைகளை நான் உனக்கு மீண்டும் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் வேதனையோடு இருந்திருக்கலாம், கஷ்டத்தோடு இருந்திருக்கலாம். ஐயோ எல்லாம் இழந்து போச்சுன்னு நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் நீங்கள் அதை குறித்து வருத்தப்படும் பொழுது ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார். சகோதரன் சகோதரியை, நீங்கள் இந்த 27ஆம் வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூரணம் அடைந்து திருப்தி ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசி வார்த்தை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் நிறைய காரியத்தில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். எல்லாத்தையும் இழந்துட்டோமே. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பணங்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய உங்களுடைய அந்த அக்கினியா இருக்கிற ஆவிக்குரிய தன்மையை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அவையெல்லாம் உனக்கு மீட்டு தருவேன், நீ வெட்கப்படுவதில்லை. இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நான் உங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன், நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனை நீங்க அறிந்து கொள்வீங்க. சம்பூர்ணமாயி நீங்க ஆண்டவரை நன்றியோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. இப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏனென்றால் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன் அதை அறிந்து கொள்ள முடியும்னு போட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், சில அற்புதங்கள் நடக்கும்போது தான் ஆஹா இயேசு என் கூட இருக்கிறாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து நான் கூட இருக்கிறேன் என்பதையும் உறுதிப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் 28 வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது எழுது என்ன தெரிகிறது தெரியுமா? சோர்ந்து போய் இருக்கிற சரீரம், சோர்ந்து போய் இருக்கிற ஆத்துமா, தளர்ந்து போய் இருக்கிற ஆவியை கர்த்தர் பலப்படுத்துவார். முதல்ல விழுந்து கிடக்கவனை தூக்குகிற ஆண்டவர். எப்படி எலியா சோர்ந்து போய் இருக்கும்போது அவருக்கு முதல்ல போஜனம் கொடுத்து அவரை தேற்றினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை மீட்டெடுப்பார். மறுபடியும் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தருவார். அது எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? நீங்கள் இழந்து போனதை காட்டிலும் இரட்டிப்பான அபிஷேகம். சரீரத்தில் பலனை தந்து, ஆத்மாவில பலனை தந்து, கடைசியில் ஆவியில பலன் தருவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் பிராக்டிக்கல் வே. இதுபோல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். மறுபடியும் உங்கள் விசுவாசம் முளைக்கும், மறுபடியும் உங்கள் வைராக்கியம் பற்றி எரியும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் செயல்படுகிற காரியத்தின் மூலம் அறிந்து கொள்வீர்கள். கவலைப்படாதீங்க. சகலத்தையும் கர்த்தர் 100 தனையாக மீண்டும் தருகிற நாள் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.